ஃபீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுந்து வாருங்கள். ஏமாற்றங்கள் வருத்தங்கள் தரும், மனம் சோர்ந்து போகும். சிலப்பதிகாரமே ஏமாற்றத்தின் கதைதான். கண்ணகியை விட்டு கோவலன் மாதவியை தேடி போகிறான். அவளிடம் பூசலிட்டு பிரிந்து போகிறான். மாதவியும் மணிமேகலையும் துறவரம் பூணும் அளவுக்கு ஏமாற்றப்பட்டனர். கோவலன் புது வாழ்க்கைக்காக தன்னுடைய மனைவி கண்ணகி சிலம்பை விற்க முயல்கிறான். கள்வன் என்று பட்டம் சாட்டப்பட்டு மடிகிறான். கண்ணகியின் நம்பிக்கை தகர்ந்தது. இந்த காப்பியம் சொல்லும் பாடம் ஏமாற்றங்களை கண்டு ஓட வேண்டாம், எதிர்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த காப்பியம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இருட்டுக்கு அப்பால் வெளிச்சம், அதன் வழி சென்றால் வெற்றி நிச்சயம். கலிங்கப் போரில் அசோக மன்னன் வெற்றி பெற்றான். அவன் அரியணை ஏறிய பிறகு முதலும் கடைசி போரும் அதுதான். வெற்றி பெற்ற அசோகன் ஏராளமான கலிங்க நாட்டு திரவியங்கள், விலையுயர்ந்த அணிகலன்கள் மகள் சங்கமித்திரைக்கு கொடுக்க, அவள் தந்தையே, தாங்கள் நாடு பிடிக்கும் ஆசையில் நடத்திய போரில் எத்தனை மக்கள் உயிரை இழந்துள்ளார்கள், எத்தனை பெண்கள் விதவையாகி இருக்கிறார்கள். என்னை போலுள்ள பெண்களின் கண்ணீர் ஆறாய் ஓடுகிறது. இத்தனை லட்சமான பெண்களின் இரத்த வெள்ளத்தில் தோய்ந்தெடுக்கப்பட்ட பொருள்கள் அல்லவா இவை எல்லாம். அந்த மக்களின் துன்பத்தை நீக்கி இவற்றை அவர்களுக்கே வழங்கிவிடுங்கள் என்றாள் சக்கரவர்த்தி அசோகனின் மகள் சங்கமித்ரை. இனி போரே புரிவதில்லை என்று அசோகன் முடிவெடுத்தான். புராண கதையில் ஃபீனிக்ஸ் என்ற பறவையை எகிப்தியர்கள் வணங்கி வழிபட்டார்கள். 500 ஆண்டுகள் வாழக்கூடியது இந்த ஃபீனிக்ஸ் பறவை. தழைகள் கொண்டு வந்து குவித்து அதன் மேல் அமரும். பாடிக்கொண்டே கதிரவனுக்காக காத்திருக்கும். சூரியன் உச்சிக்கு வந்ததும் தழைகளும் கிளைகளும் தீப்பற்றி கொள்ளும். அதோடு அந்த பறவையும் எரிந்து சாம்பலாகும். அந்த சாம்பலில் இருந்து இன்னொரு பறவை சிறு கருவாக புழுவாக தங்க நிறத்தில் ஒளி வீசியவாறு தோன்றும். புது பிறவி எடுத்து ஃபீனிக்ஸ் பறவை மறுபடி 500 ஆண்டுகள் வாழும். எனவே ஏமாற்றங்களால் இடிந்து போகாமல் இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து நிற்போம். யாரையும் ஏமாற்றவில்லை, நேர்மையாக வாழ்கிறோம். நேர்மைக்கு என்றுமே மரியாதை உண்டு.